மீன் வகைகள்லேயே இந்த வவ்வால் மீன் பொதுவாகவே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் வறுத்து சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வவ்வால் மீன் வறுவல் ஒரு காரமான மிருதுவான மீன் வறுவலாக இருக்கும். நல்லா வந்து அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வறுவல் உங்கள் வாயில் அப்படியே வெண்ணெய் ஊறுறது போல் ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக கூட இருக்கும். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு செய்யும்போது மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஊற வைக்க மசாலா தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வவ்வால் மீனை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை செய்யறதும் ரொம்ப ஈஸி. சலிக்காமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். சலிக்கவும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வவ்வால் மீன் வறுவலை எப்படி செய்யலாம் அப்படின்றதை இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா 500 கிராம் வவ்வால் மீன் வாங்கிக்கோங்க. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. ஸோ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மிளகாய், 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு, 1 டீஸ்பூன் வறுத்த பருப்பு, அதை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அது, 10 பூண்டு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, நல்லெண்ணெய், உப்பு. இப்போ மேலே சொல்லியிருந்த பார்த்தீங்களா, இந்த மிளகாய், இந்த கருப்பு மிளகு, இந்த வறுத்த பருப்பு, இந்த பூண்டுலாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் மிக்சியில் நல்லா போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கோங்க. வவ்வால் மீனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. 2 புறமும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், இந்த மசாலாவை எடுத்து 2 புறமும் நல்லா மீனில் நல்லா தடவுங்க. எல்லா பக்கமும் படுற அளவுக்கு தடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் இப்படி நம்ம தடவின பிறகு இதை 20 நிமிஷம் கிட்டத்தட்ட நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை ஒரு பேனில் சூடுபடுத்தி, இல்லை கடாய் இருந்தால் கடாயில் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றி. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மீனை மெதுவாக அப்படியே போட்டு 2 பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பெரட்டி பெரட்டி நம்ம மாற்றி மாற்றி எடுக்கும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சிம்முலையும் ஃபுல்லாவியும் ஸ்டவ்வோட அந்த தீப்பதத்தை வச்சு வச்சு நம்ம எடுக்கும்போது நல்லா சுவையான டேஸ்ட்டில் நல்லா மிருதுவாக அப்படியே வந்து பத்த பத்தியாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த மீன் வந்து வரும் நமக்கு. ஸோ இதுக்கு தேவையான இந்த மசாலா பொருட்கள் முக்கியம். ஒரு சிலர் வந்து மீனை வந்து வறக்கும்போது அப்படியே பிண்டு போயிடுது, உடைஞ்சி போயிடுது சொல்கிறேன் பார்த்தீங்களா. நம்ம இதை நல்லா ஊற வைக்கிறதால இது உடைஞ்சி போகாது, பிண்டு போகாது இது. அதனால் ஈஸியாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் என்ன, வறுபட்ட மீன் எடுத்து நல்லா சூடாக டேஸ்ட்டாக சாப்பிட வேண்டியதான். சுவையான வவ்வால் மீன் வறுவல் தயாராகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.